இது வீடியோ எடுங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட வேண்டாம்னா போட மாட்டாங்கண்ணா. வீடியோ எடுக்க தான் எடுத்துக்கலாம்ல, உங்களை கவர் பண்ண மாட்டேன். அந்த மலைக்கு பேர் எது இருக்கா? அது பொக்கன் கரடு சார். அதுக்கு பொக்கன் கரடு. தர்மத்துப்பட்டி இந்த ஊர் பேர். ஊராட்சி பக்கத்தில் பெரிய ஊர் ஏதோ என்ன ஊர் இருக்குது? கன்னிவாடிங்கிற ஊர் பெரிய ஊர் இருக்குது. இந்த பகுதி சார்னகேட் தான். அந்த மலை வந்து சார்னகேட்டுங்கிற கருங்கல் கடினப்பாறை. வடமேற்கு தென்கிழக்கில் அந்த பாறை அமைப்பு இருக்குது. இதுதான் நீரோட்ட அமைப்பு. இதுதான். இப்போ ஒரு இங்கே ஒரு போர் இருக்குன்னு வைங்களேன், நல்லா ஓடிக்கிட்டு இருக்க போர், அது இங்கே தான் வரும். அப்படி இருந்தால் சொல்லுங்கள், அந்த சரம் இங்கே வந்துடும். அப்படியா? அதே மாதிரி இங்கிட்ட இருந்தால் இந்த கேணி நல்லா அடுத்த ஸ்கேனில் மாட்டிடும். அந்த கேணிக்கு அடுத்து இருக்க போர் நல்லா ஓடுது. எப்போ மாட்டிடும் உங்களுக்கு, பயப்படாதீங்க. அப்போ அந்த சரம் இங்கே வராது, அங்கே கிராஸ் பண்ணும்போது வரும். அங்கே தானே நாங்கள் ஒரு போர் போட்டு கம்மியாக ஓடுது. கரெக்டான அந்த சரத்தை பிடிக்கணும். அந்த மழை போகுது இல்லையா, அதான் சரம். வடமேற்கு தென்கிழக்கு நீரோட்டம் அந்த ஏரியாவில். கீழே போட்டவங்களுக்கு பூரா நல்ல தண்ணி சார். வடமேற்கு தென்கிழக்கு. இந்த மலை எங்கிட்டாவும் தெரியும். இது தென்மேற்கு திசையா? ஆமாம் சார், தென்மேற்கு. எத்தனை அடி காலத்தில் வருது அங்கே? எங்கே அந்த சைடு அங்கே மலைக்கு அந்த பக்கம் போட்டதில்ல. 150 அடி 60 அடிலாம் தண்ணி வருது மலைக்கு அந்த புறம். பக்கத்தில் குளம் இருக்காண்ணா. அது ஒரு காரணம். ரீசார்ஜிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒரு குளம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இங்கிட்ட குளம் இருக்குது அல்லது இங்கே குளம் இருக்குன்னு வைங்களேன், அந்த எஃபெக்ட் இங்கே நோக்கி தான் இருக்கும். மேலே ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே அங்கிட்டு இருக்குது. இங்கே அது 5 கிலோமீட்டரில் நம்மளுக்கு கவர் ஆகாது. இது ஓட சார், இது ஓட. இது இப்போ கொஞ்ச நாள் தண்ணி வர்றதில்லை, வறட்சினால. முன்னாடி இதில் தண்ணி போய்கிட்டே இருக்கும். சரி. செம்பட்டி கன்னிவாடிக்கு இடையில் உள்ள தர்மத்துப்பட்டி சரிதானா? இவங்க ஆல்ரெடி 1 2 3 போர் கிடக்கு. இதுதான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஓடிக்கிட்டுருக்கு. இதை ஆழப்படுத்தலாமா, இதை விட பெட்டரான ஈல்டு இருக்கா தெரியறதுக்காக தான் இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் 40-60 அடிக்கு கீழே ஒன்றுமே இல்லை. சரி. அதில் வந்து போர்வெல்லாம் போட முடியாது. நீங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இது 3வது ஸ்கேனு. அந்த மலை அடிவாரத்தை ஒட்டி அவங்க இடம் இருக்குது. அதில் அது என்ன மரம், பாறை அமைப்புக்கு எதிர்ப்புறமாக இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. பாறை அடிவாரத்தில் ஏதாவது வெடிப்பு பிளவு இருந்தால் இந்த ஸ்கேனில் தெரிஞ்சிடும். 2வது ஸ்கேனில் அந்த போர்வெல்னுடைய இருப்பை கரெக்டாக காட்டுது. 600 அடி ஆழ போர்வெல், அதில் இருக்கிற தண்ணீர் அளவு இதை மட்டும் காட்டுது. சுமாரான ஒரு அளவை காட்டுது. ஆழப்படுத்த வேண்டிய தேவையில்லை அந்த போர்வெல்ல. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஆழமாக போர்வெல் போட தேதியில் கிணறு அமைக்க ஏற்ற இடம். இது போர்வெல் இருக்கிற போர்வெல்னுடைய ரிப்போர்ட். அது இது மலை அடிவாரத்தில் எடுத்த 3வது ரிப்போர்ட்டு. இவங்க இடத்தினுடைய கடைசி முயற்சியாக அந்த மலை அடிவாரத்தில் எடுத்த பாயிண்ட்டை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 மட்டம் கிடைக்கி. ஆனால் மிக கடினமான பாறையாக இருக்குது. நிலத்தடி நீர் வளமும் மிகவும் குறைவாக காணப்படுகிறது.